கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இளம்பெண் அதிரடி கைது. வெளிநாட்டிற்கு அனுப்புவதாக கூறி பலரை ஏமாற்றிய இளம்பெண் நாட்டை விட்டு தப்பி செல்ல முயன்றபோது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புவதாக கூறி இளைஞர் யுவதிகள் என 10 பேரிடமிருந்து 60 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளார். இந்த நிலையில் இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரால் குறித்த பெண் முகவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் சிலாபம் கலகம பிரதேசத்தில் வசிக்கும் 28 வயதுடைய பெண்ணொருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. தீயாக தீபம் திலீபனின் நினைவேந்தலுக்கு தடை கோரி யாழில் மனு தாக்கல். தீயாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு தடை கோரி யாழ்ப்பாணம் போலீசாரால் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தியாக தீபம் திலீபனின் 37வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் நாளை 15ஆம் திகதி முதல் 26ஆம் திகதி வரையில் நடைபெற உள்ளன. இந்த நிலையில் யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்த தடை விதிக்க கோரி யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் போலீசார் நேற்று வெள்ளிக்கிழமை மனு தாக்கல் செய்தார். குறித்த மனு மீதான விசாரணை எதிர்வரும் 18ஆம் திகதி நடைபெறும் என்றும் அன்றைய தினம் மனுவில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் ஆகியோர் மன்றில் முன்னிலையாக வேண்டும் என்றும் கட்டளையிடப்பட்டுள்ளது. ரணில் அனுர கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும். ஜனாதிபதி வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க மற்றும் அனுரகுமார திசநாயக்க ஆகியோரின் தந்திர கூட்டணியை தோல்வியடைய செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். தெபரவெவ நகரில் நடைபெற்ற மக்கள் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கண்டவாறு கூறினார். மேலும் இந்த நாட்டில் கருத்து சுதந்திரமும் விரும்பிய முறையில் அரசியல் செய்யவும் சுதந்திரம் இருக்கிறது. இங்கு உருவெடுக்கிற கொடிய பாசிசவாதத்துக்கும் வன்முறைக்கும் மிலேச்சத்தனத்துக்கும் மக்கள் ஆதரவு அளிக்கின்றார்களா என்று கேள்வி எழுப்புகிறோம். பொதுமக்களின் யுகத்துக்காக எந்த சந்தேகமும் இன்றி ஐக்கிய மக்கள் சக்திக்கு உந்து சக்தியை பெற்றுத்தருமாறு வேண்டுகோள் விடுக்கிறோம். தற்போது நாட்டை தீமூட்டிய குழுவும் வங்குரோத்தடைய செய்த குழுவுக்கு பாதுகாப்பு வழங்குகின்றவர்களும் ஒன்றாக இணைந்துள்ளார்கள் என்று கூறியுள்ளார். சிறந்த தலைவரை தெரிவு செய்ய நாட்டு மக்களுக்கு அரிய சந்தர்ப்பம். இலங்கையில் இப்போது சரியான தலைவர்கள் யார் என்பதை தீர்மானிக்க மக்களுக்கு அரிய சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது என்று முன்னாள் அமைச்சரும் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். பேருவளை கடற்கரை விளையாட்டரங்கில் நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் நடைபெற்ற ரணிலால் முடியும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு கூறினார். மேலும் ஒரு நாள் ஒரு வீட்டில் தீப்பற்றி கொண்டது. வீட்டில் உள்ளவர்கள் அச்சத்தில் இருந்தனர். அவர்களை மீட்க எவரும் வரவில்லை. அப்போது ஒரு தலைவர் வந்து தீயை அணைத்தார். பின்னர் வந்த சிலர் வீட்டுக்கு வர்ணம் பூசினர். பின்னர் தீயை அணைத்தவரை அவர்கள் திருடர் என்று சொன்னார்கள் என்று புத்த பெருமான் ஒரு போதனையில் சொல்லியிருக்கிறார். அப்படித்தான் இலங்கையின் நிலைமையும் இருந்தது. ஜனாதிபதி பதவியை தட்டில் வைத்த தந்த போதும் கூட எவரும் நாட்டை ஏற்க முன்வரவில்லை. அப்போது சில காலம் கஷ்டங்களை பெற்றுக்கொள்ளுமாறு மக்களிடம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறினார் என்று தெரிவித்தார். ஞானசேர தேரருக்கு நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு. களப்பட அத்தை ஞானசார தேரரால் பலவந்தமாக கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் கொழும்பு பலப்பிட்டியவில் அமைந்துள்ள 100 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வீட்டையும் சொத்துக்களையும் உடனடியாக விடுவிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி சட்டவிரோதமான முறையில் கைப்பற்றப்பட்ட சொத்துக்களை உடனடியாக விடுவிக்குமாறு ஞானசார தேரர் மற்றும் பிரதிவாதிகள் இருவருக்கு கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசிங்க உத்தரவிட்டார். இந்த உத்தரவை மீறினால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதவான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பம்பலப்பிட்டியில் அமைந்துள்ள இந்த வீடு தனது 82 வயதான உறவினரான சுமித்ரா சேனநாயக்கவினால் தமக்கு வழங்கப்பட்டதாக ஏக்கல பிரதேசத்தை சேர்ந்த இனோகா சந்திமா சேனநாயக்க என்பவர் தாக்கல் செய்த வழக்கிலே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வருடத்திற்கு 4 மில்லியன் சுற்றுலா பயணிகள். தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் வருடத்திற்கு 4 மில்லியன் சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு ஈர்க்கும் வகையில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்க உறுதியளித்துள்ளார். மொனராகலியில் நேற்றைய தினம் நடைபெற்ற மக்கள் பேரணியில் உரையாற்றிய போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அத்தோடு சுற்றுலாத்துறை, மீன்பிடி, கைத்தொழில், தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் விவசாயத்துறை போன்ற பகுதிகள் பொருளாதாரத்தை புத்துயிர் பெறுவதற்கான உடனடி நடவடிக்கைகளாக
அபிவிருத்தி செய்யக்கூடிய பகுதிகளாக இனங்காணப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அரச பேருந்தும் லொரியும் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து. இந்தியாவில் ஆந்திர மாநிலத்தில் அரச பேருந்தும் லொரியும் நேருக்கு நேர் மோதியதில் 8 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 33க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் ஆந்திர மாநிலம் சித்தூரில் இன்றைய தினம் பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. சித்தூர் பெங்களூரு நெடுஞ்சாலையில் திருப்பதியிலிருந்து பெங்களூரு சென்ற அரச பேருந்தும் லொரியும் நேருக்கு நேர் மோதியுள்ளது. இந்த விபத்தில் 8 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளனர். 33க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். படுகாயமடைந்த அனைவரும் மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சந்தேகத்திற்கிடமாக பயணித்த வேன். புத்தளம் கரம்பை பகுதியில் வேன் ஒன்றிலிருந்து பாரியளவிலான பீடி இலைகள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நுரைச்சோலை போலீசாருடன் இணைந்து புத்தளம் தம்பப்பண்ணி கடற்படையினர் கரம்பை பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்துக் கொண்டிருந்த வேன் ஒன்றை நிறுத்தி பரிசோதனை செய்துள்ளனர். இதன்படி குறித்த வேனுக்குள் 11 உரமூடைகளில் அடிக்கப்பட்ட நிலையில் காணப்பட்ட 371 கிலோகிராம் பீடு இலைகள் இணைந்துள்ளமை தெரியவந்துள்ளது. சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டதாகவும் கடற்படையினர் குறிப்பிட்டனர். கைதான சந்தேக நபர் வத்தலை பகுதியை சேர்ந்த 27 வயதுடையவர் எனவும் கடற்படையினர் கூறினர்.